இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பூஜை அறையில் கண்ணாடி வைப்பது எதற்காக? பூஜை அறையில கண்ணாடி வச்சு வழிபட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை அறை என்பது முக்கியமாக இருக்கும். நம் மனதில் உள்ள வேதனைகளையும், ஆசைகளையும் இறைவனிடம் மனமுருகி சொல்லி பூஜை அறையில் அமர்ந்து பிரார்த்தனை செய்வோர் உண்டு. பூஜை அறையில் சக்தி அதிகரிக்க பல பொருட்களை வாங்கி வைப்பார்கள். அதில் ஒன்றுதான் முகம் பார்க்கும் கண்ணாடி. ஏன் இந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை பூஜை அறையில் வைக்கிறார்கள்? அதனால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முந்தைய காலங்களில் பூஜை அறையில் கடவுளின் படங்களோடு கண்ணாடியும் வைத்து வழிபடும் முறையும் இருந்து வந்தது. கண்ணாடிக்கு அதன் முன் வைக்கப்படும் எந்த பொருளையும் பிரதிபலித்து பல மடங்காக்கி காட்டும் சக்தி உள்ளது. வீட்டின் முன்னே கண்ணாடி வைக்கும் போது அது கண் திருஷ்டியை நீக்கும் என்பது ஐதீகம். பூஜை அறையில் கண்ணாடியை வைத்து நாம் வழிபடும் போது நம் உடலின் நாடியை அது திறக்கும் என கூறப்படுகிறது. தெய்வத்தின் அருகில் இதை வைக்கும் போது தெய்வ நாடியும் மனித நாடியும் ஒன்று சேரும். இதனால் நம் வீட்டில் உள்ள தீய சக்திகள் வெளியேற்றப்படும். மேலும் நம் பிரார்த்தனைகள் பலிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த கண்ணாடியை பூஜை அறையில் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கிய திசையில் வைக்க வேண்டும். புதிய கண்ணாடி மட்டுமே வைக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணாடி மகாலட்சுமி ஆதிக்கம் பெற்ற பொருளாகும். கண்ணாடியை மட்டும் வைத்து வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள். அதுவும் நல்லதுதான். அதைவிட கண்ணாடியின் முன்பு பல பொருட்கள் சின்ன ஒரு கிண்ணத்தில் வைத்து அதை கண்ணாடியில் பிரதிபலிக்கும்படி செய்தால் அது நல்ல பலன்களை நமக்கு தரும். அதாவது கண்ணாடியின் முன்பு ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சை அரிசி வைத்து அதில் மஞ்சள் மற்றும் நாணயங்கள் சேர்த்து அதன் பின்பும் கண்ணாடியில் படுமாதிரி வைக்க வேண்டும். அது இல்லை என்றால் ஒரு கிண்ணத்தில் கல், உப்பு, மஞ்சள், நாணயம் இவற்றையும் வைக்கலாம். மேலும் கண்ணாடியின் முன்பு ஒரு சிறிய கிண்ணத்தில் நாணயம் மட்டுமே கூட நிரப்பி வைக்கலாம். இப்படி உங்களுக்கு எது ஏதுவாக உள்ளதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி பூஜை அறையில் கண்ணாடியை வைத்து வழிபடும் போது அந்த கண்ணாடியில் நம் வீட்டிற்கு வரும் மூதாதையர்களின் பிம்பம் அதில் விழுவதாகவும் இதன் மூலம் அவர்களின் ஆசை நமக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இப்படி கண்ணாடியின் முன்பு நமக்கு ஏற்ற பொருளை ஒரு கிண்ணத்தில் வைத்து அதன் பிம்பத்தை கண்ணாடியில் விழும்போது அது நமக்கு பன்மடங்காக பெருகி நம் வீட்டில் செல்வம் கொழிக்கும், ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் என்பது ஐதீகம். இதுபோல பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.